இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். வேதத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், சகலமும் உண்டாக்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தையை நாம் அந்த அதிகாரத்திலே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த பொழுது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் படைத்தார், உருவாக்கினார், உண்டாக்கினார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பதாக பூமி ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், சகலமும் படைக்கப்பட்டது, ஆண்டவராலே உண்டாயிற்று என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக் வாக்ஸ் வித் காட். ஆண்டவருக்கும் ஏனோக்கும் உள்ள உறவு மிக சரியாய் காணப்பட்டபடியினாலே அவன் தேவனோடு கூட நடக்கிறவனாக, தேவனோடு கூட இருக்கிறவனாக, தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவனாக காணப்பட்டான். எனவே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எலியா கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே சுழல் காற்றிலே ஏறி போனார் என்பதை நாம் வேத வாக்கியங்களின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகித்து ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் செழிப்பாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுதும் மட்டுமே மாற்றம் உண்டாகிறது, புதிய காரியங்கள் தோன்றுகிறது, புதிய செயல்பாடுகள் காணப்படுகிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதத்தின் முழுமைக்கும் நாம் நன்றாய் வாசித்து அறிய முடியும். எனவேதான் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா அவனை மேன்மையாக வைத்தான், பிரதானிகளுக்கு மேன்மையாக வைத்தான் என்பதை வேத வசனங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம். ரோமர் 8:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதப்பட்டு இருப்பதை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு சரியாக காணப்படுகின்ற பொழுது நான் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன், அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நபராக நாம் மாறிவிடுகிறோம், அவரோடு கூட நடக்கிற ஒரு நபராக நாம் மாறிவிடுகிறோம். ஆவிக்குரிய உன்னதங்களினாலே ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார், உன்னதத்தின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக, தேவ அபிஷேகத்தை பெற்றவர்களாக, தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து இந்த வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது போல நாமும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொண்டு வாழுகிறோமா, அல்லது உன்னதத்தின் ஆவியானவர் நம்மேல்
ஊற்றப்படும் வரைக்கும் நாம் பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்து தேவ வல்லமையை தரித்துக் கொண்டவர்களாக, தேவ அபிஷேகத்தை பெற்றவர்களாக, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நாம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவன் வேறு மனுஷனானான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது மாத்திரமே மாற்றம் உருவாவதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தானியேலை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், தானியேலை ஆண்டவர் உயர்த்தினார், தானியேலோடு கூட இருந்தார். அவனுக்கு விரோதமாய் எழும்பின சட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆக்கப்பட்டது. ஆண்டவர் அவனை மேன்மையாக வைத்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த லெந்தனு நாட்களிலே ஆண்டவர் நமக்கு நல்ல தருணங்களை கொடுத்திருக்கிறார். முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒரு காரியம். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரோடு கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க அதிகமாய் பழகிக் கொள்வோமே என்றால், ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு சரியாய் காணப்படுமே என்றால், உன்னதத்தின் ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார். நீங்கள் வேறு மனுஷனாவீர்கள், கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை மேன்மையாக வைப்பார். அது மாத்திரமல்ல, 2ஆம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றவர்களாக காணப்படுவோம். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவரை, உன்னதத்தின் ஆவியானவரை, ஊற்றப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சையோடு, தாகத்தோடு, பரிசுத்தத்தோடு காத்திருந்து பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.